என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம எனர்ஜி பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நட்ஸ் சாப்பிட பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி எனர்ஜி பார்ஸாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம இதில் சர்க்கரை சேர்க்காம வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த எனர்ஜி பாரில் எல்லா நட்ஸுமே இருக்கனால அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு முழுசாக கிடைக்கும். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வரட்டும், அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, நல்ல ஒரு வாசனையும் வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இது கூட 3/4 கப் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இது நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்லியாக வச்சு இதை வறுத்துக்கோங்க, இல்லை நட்ஸ் சீக்கிரமாக கருகிடும். பாதாமையும் முந்திரியும் 2ஆக உடச்சி இதில் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது எள்ளு, பூசணி விதை, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீனட், அதில் இருக்க மேல் தோலெல்லாம் எடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாவே எல்லா தோலும் வந்துடும். தோலெல்லாம் ஃபுல்லாக எல்லா பருப்புலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்தாலும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி. வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெள்ளைப்பாகு நல்லா திக்காகி கொதிச்சிட்ருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்துருச்சு, நல்லா கொஞ்சம் திக்காயாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்துடலாம். ஃபஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா திக்காகி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவுன ட்ரேயில் இதை கொட்டிடலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரேயில் நெய் தடவி வச்சுடுங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு நெய் தடவுன ஸ்பேச்சுலா வச்சு லெவல் பண்ணி விட்டுருங்க. இது செட் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க, இல்லை நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் கூட வச்சுக்கலாம். நல்லா செட் ஆகிற வரைக்கும் 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் 2 வீக்ஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட எனர்ஜி பார் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.